நான் பேசியது தவறாக இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து விடுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வழக்கை தொடர்ந்த சகோதரி அவர்களிடமும் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோரியிருந்தேன். மீண்டும் அவர்களுடைய மனது புண்பட்டிருக்குமானால், யாருடைய மனது புண்பட்டிருக்குமேயானாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த வழக்கு 28ஆம் தேதி வருகிறது. அதற்கான முடிவுகள் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இதுபோல் இனி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இது யாருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும் மீண்டும் உங்கள் மூலமாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 23ஆம் புலிகேசி படத்தில் ஒரு காமெடி சீன் ஒன்று வரும், படுத்தே விட்டான் ஐயான்னுட்டு. எனக்கு அந்த சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலாக இவர் மன்னிப்பே கேட்கல. அவர் என்ன சொல்கிறாரு, நான் தவறாக பேசியிருந்தால்னு சொல்கிறாரு. சார், அப்போ நீங்கள் தவறாலாம் பேசலையா? ஒரு பாலியல் தொழிலாளிக்கும் அவங்களுடைய கஸ்டமருக்கும் இடையே நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை நீங்கள் அங்கே பதிவு பண்ணுறீங்க. அது அவ்வளோ கொச்சியாக அருவருப்பாக பதிவு பண்ணுறீங்க. அதில் வைணவ சைவ மத அடையாளங்கள் கூட கம்பேர் பண்ணி, அந்த பொசிஷன்ஸை வந்து கம்பேர் பண்ணி அவ்வளோ அருவருப்பாக பேசியிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா? ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. இல்லை, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? அசிங்கமா தெரியல? நம்ம தப்பா பேசுறோம்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை? இப்போ உங்களையே யாராச்சும் அசிங்கமா பச்சையா திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நான் தவறாக பேசியிருந்தால், உங்களுடைய மனது துன்பப்பட்டிருந்தால் மன்னிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா? அப்படி பேசினவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க சும்மா விடுவீங்களா? வாய் வாய் ஃபுல்லாக வாயில வடை சொல்றதை தவிர்த்து இந்த திமுக காரங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இவங்கள மாதிரியான நபர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க. இவரு பொன்முடி, இவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு. ஓசி பஸ். அப்புறம் என்ன சொன்னாரு, சி அமைதியாரு, அப்படிக்கா ஓரமா போய் உட்காரு, நீ அப்படியே ஓட்டு போட்டு கீஷ்ட உனக்கு எல்லாமே டக்குன்னு பண்ணி குத்துருவாங்க. பொதுமக்களை இவர் இப்படி பேசியிருக்காரு. இவருக்கு ஓட்டு போட்ட மக்களை இவரு பப்ளிக்ல இது மாதிரிலாம் பேசி அசிங்கப்படுத்தி இருக்காரு. நான் ஆட்டம் ஆடி இருக்காங்க, என்னென்ன பேச்சு பேசியிருக்காங்க. இன்னைக்கு இவங்க கையில அதிகாரம் இல்லை, இவங்க கட்சி பவர்ல இல்லை. அதனால பொட்டி பாம்பா அடங்கியிருக்காரு. குடுகுடுன்னு ஓடி வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. முன்னாள் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை இவர் எவ்வளவு மோசமா நடத்தினாரு, அதுவும் சட்டமன்றத்தில். அதெல்லாம் நம்மளால மறந்துட முடியுமா? இதோ இந்த கும்பல இருக்கிறவனுங்க தான், இந்த திமுக திராவிட கும்பல், கம்யூனிஸ்ட் கும்பல், இந்த கும்பல இருக்கிறவனுங்க தான் சுதந்திர வீரர் சாவர்கர் அவரை அவ்வளோ மோசமா கொச்சையா பேசுவானுங்க. சாவர்கர் பெயரை சொல்றதுக்கு கூட இவங்களுக்குலாம் தகுதி கிடையாது, அருகதையே கிடையாது. நீங்க தான் மிசாவையே பார்த்தவங்களாச்சே, சொல்ல வேண்டியதானே, ஆமா நான் அப்படிதான் பேசினேன், நான் அப்படிதான் பேசுவேன், முன்னாடி அப்படிதான் பேசியிருக்கேன், இப்பவும் அப்படிதான் பேசுவேன், அதுக்கப்புறமாவும் அப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தைரியமா சொல்ல வேண்டியது தானே. உங்களுக்கு தான் பயம்லாம் எதுவும் கிடையாது. ஏன் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க சொல்லுங்க ஏன்? ஆமா, முன்னாள் MLA ஸ்டாலின் அவர் எங்க போனாரு? தொட்டுப்பார் சீண்டிப்பார், நாங்களாம் வேற மாதிரி அப்பவே நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் பேசினாரு. அவர் எங்கே போனாரு? நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது இன்னும் முடியவே இல்லை. அடுத்த வாரம் தான் அந்த தீர்ப்பே கொடுக்க போறாங்க. அதுக்குள்ள மனுஷன் ஓடி வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அதுவும் 2வது முறையாக மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த திருட்டு திமுகவின் அரசியல் வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாறு இப்படி தான் இருக்கும். 1984 சட்ட நகல் இருக்கக்கூடிய, அதாவது அந்த சட்டம் இருக்கக்கூடிய பேப்பரை வந்து எரிக்கிறாங்க, திமுக காரங்க எரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மத்திய அரசுல இருந்து ஒரு ஆர்டர் ஒன்று வருது, இதை மாதிரிலாம் நீங்கள் சட்டம் இருக்கக்கூடிய பேப்பரை எரிச்சிங்கன்னா நடவடிக்கை பாயும்னு. அதை கேட்ட உடனே இந்த திமுக காரங்களாம் என்ன தெரியுமா பண்ணாங்க, நாங்கள் அது மாதிரிலாம் பேப்பர் எரிக்கலையே, நாங்கள் வெறும் பேப்பர், காலி பேப்பர், அதை தானே எரிச்சோம் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த போயிட்டு வச்சாங்க. அந்த திமுக தலைவர் பேரு திமுகவின் மூத்த தலைவராக இருந்த அன்பழகன். அவர் இப்படிதான் அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தாரு. நாங்கள் வெறும் பேப்பரை தாங்க எரிச்சோம், எங்க மேல எல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு சொல்லி அப்படியே அமைதியாயிட்டாரு. அந்த போயிட்டு அடிச்சிட்டாரு. திமுகவுடைய வரலாறே இதுதான். ஆவாசா பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க, கை காலாட்டிலாம் பயங்கரமா பேசுவாங்க. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அடங்கிடுவாங்க. சனாதன விவகாரத்துல உதயநிதி என்னென்னலாம் பேசினாரு, பிரிங்கிட்டான்னு சொன்னாரு. நான் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நான் சேலஞ்ச் பண்றேன்,
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரெஸ் மீட்டில் பேசினார். நீதிமன்றத்தில் போகும்போது ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாமல் சொல்லிட்டேயா, இதுக்கப்புறம் அது மாதிரிலாம் நான் பேச மாட்டேயா, தயவு செய்து இந்த வழக்கை முடிச்சு விட்டுருங்க ஐயா, இந்தியா முழுக்க பல இடங்களில் வழக்கு போட்டிருக்காங்க, தயவு செய்து அந்த வழக்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கதறினாரு. ஆனால் வெளியில் நான் அப்படி தான் பேசுவேன், என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஆபாசா பேசிவிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டார். இதோ இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்களையும் த்ரிஷா அவங்களையும் லிங்க் பண்ணி உதயநிதி அவ்வளோ மோசமாக பேசியிருந்தார். அதுக்காக அவரை கைதும் பண்ணாங்க. அவரை கைது பண்ணது பொம்பளை கேஸில் பெண்கள் இழிவா பேசியிருக்காரு சொல்லிட்டு அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த திமுக காரங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்ற திமுகவின் மூத்த தலைவர்களும் அந்த விஷயத்தை எப்படி மாற்றி பேசினாங்க? விவசாயிகளுக்காக சிறைக்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின், இதுக்கப்புறமா உதயநிதியை நாங்கள் சின்ன கலைஞர் தான் கூப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. வரலாறை இப்படி தான் இவங்க மாற்றி மாற்றி எழுதுவாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக சிறைக்கு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க இதுக்காக தான் போனாங்க, மக்களுக்காக தான் போனாங்க, இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் போனாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே உருட்டுவாங்க. ஈவேரா இருக்கார் இல்லையா, ஈவேரா அவரையும் இந்த திமுக காரங்க இப்படி தான் பிரபலப்படுத்தினாங்க. ஈவேரா அப்படிங்கிறதே ஒரு போலியான மாய பிம்பம் தான். வேற தலைவரே இல்லைன்றதுனால தான் ஈவேராவை இவங்க தலைவராக மாற்றினாங்க. உதயநிதி குறித்து பேசும்போது இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம சட்டமன்றத்தில் உதயநிதியை வச்சு செய்கிறாங்க, ஊடு கட்டி அடிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன். மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும், உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் தாவேகா அமைச்சர் நிர்மல்குமார் அவரு கரூர் கம்பெனி அப்படின்ற ஒரு வார்த்தையை விடுவாரு. அதுக்கு நான் பதிலடி தரேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சங்கி அமைச்சர் சாரி எரிசக்தி அமைச்சர்னு சொன்னாரு. வேணும்னே நோன்ற மாதிரி சொன்னாரு. இப்போ தாவேகா அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி பாஜக இருந்தாரு. ஓகேங்களா, பாஜக இருந்து அதிமுக போனாரு, அதிமுக இருந்து தாவேகா வந்தாரு. இப்போ அவர் அமைச்சரா இருக்காரு. இவர் முதல்ல பாஜக இருந்ததுனால நிர்மல்குமார் அவர்களை சங்கி அமைச்சர் அப்படின்ற மாதிரி உதயநிதி சொல்றாரு. அதுக்காக நிர்மல்குமார் என்ன பண்றாரு, 3 மணி நேரமா பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்தியே அப்படின்ற மாதிரி சட்டமன்றத்திலேயே உதயநிதியை அசிங்கப்படுத்திட்டாரு. 3 மணி நேரமா பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்த அமைச்சர் உதயநிதினு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதான் சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன சொன்னா ஏத்துப்பீங்களான்னு வேற கேட்குறீங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்த அமைச்சர்னு சொன்ன உடனே அங்க இருந்த திமுக காரங்க எல்லாருமே பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. நீ எப்படி அப்படிலாம் பேசலாம், இது மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, கொஞ்சம் கூட மரியாதை கிடையாதா, எதிர்க்கட்சி தலைவரை நீ இப்படி தான் பேசுவான்னு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக இருக்கிற எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ் தான், பாவம் வயசானவங்க. அந்த வயசானவங்களை இவங்க எல்லாருமே இந்த தாவேகா காரங்களாம் கதற விடுறாங்க. சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாலே செம காமெடியா இருக்கு. ஆதித்யா சேனலை விட சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் காமெடியா இருக்கு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிர்மல்குமார் இப்படி நம்மளை பேசுவார்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். திமுக காரங்களுக்கு இந்த திமிரு தெனாவட்டு அப்படின்றது எப்பவுமே இருக்கும். முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளெல்லாம் யாரு கேள்வி கேட்க போறா, நம்மளெல்லாம் யாரு பேச போறா, நம்மளெல்லாம் யாரு கிண்டல் பண்ண போறா, அதுவும் சட்டமன்றத்தில் நம்மளை எதிர்த்து யாரு பேச போறா அப்படின்ற திமிரு தெனாவட்டோட தான் இந்த திமுக காரங்களா இருந்தாங்க. முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் இருந்தாரு. திமுகவினருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தலகணம், அந்த ஒட்டுமொத்த தலகணத்தையுமே நிர்மல்குமார் பீஸா நொறுக்கிட்டாரு. அதுக்காகவே நாம இந்த தாவேகாவை பாராட்டியே ஆகணும். முக்கியமா நிர்மல்குமார் அவர்களை பாராட்டியே ஆகணும். திமுகவினரை கலாய்க்கிறதையும் தாண்டி தகுந்த பதிலடிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான், எங்களை தவிர்த்து இங்க எவனுமே கிடையாது அப்படின்ற ஒரு தலகணத்தோட இருந்த திமுகவை மண்டலியே கொட்டி அடிக்கிருக்காங்க. அடக்கொடக்கமா உட்காருன்னு சொல்லி அடக்கி வச்சிருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தோத்ததையே திமுக காரங்களால இன்னமும் அக்செப்ட் பண்ண முடியல. முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இப்போ முன்னாள் எம்எல்ஏ கூட கிடையாது அப்படின்றத அவங்களால தாங்கிக்கவே முடியல. அந்த விரக்தியிலிருந்து அவங்க இன்னும் மீண்டு வரல. அதுக்குள்ள இந்த தாவேகா காரங்க கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலுமே அடி வாங்கி மிதி வாங்கி அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தாரு. இந்த 2021 இருந்து 2026 வரைக்கும் அவர் ஜாலியா இருப்பாரு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம அவர் பாட்டு ஜாலியா தமிழகம் முழுக்க சுத்திட்டு இருந்தாரு. முக்கியமா சட்டமன்றத்துலலாம் பாத்தீங்கன்னா ஜாலியா இருப்பாரு. சட்டமன்றத்துல உதயநிதி புகழை பாடாம இந்த திமுக காரங்க அவங்களுடைய உரையை முடிக்கவே மாட்டாங்க. ஒண்ணு உதயநிதி புகழை பாடுவாங்க, அப்படி இல்லைன்னா உதயநிதி நடித்த படத்தோடைய பாடலா பாடுவாங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க,
ஊராண்ட மன்னன் புகழ் போல உறவாடு மன்னன் வாழாது 100 ஆண்டு காலம் வாழ்க. ஐயோ, பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. 2021 2026 வரைக்கும் தமிழக சட்டசபையானது அப்படிதான் இருந்தது. கேலி கூத்தாதான் இருந்தது. முக்கியமா லைவ்லாம் வரவே வராது. இஷ்டத்துக்கும் கட் பண்ணுவாங்க. சபாநாயகரா அப்பாவு இருந்தாரு. ஒரு சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய கடமைகள், அவங்களுடைய வேலைகள் என்னென்னன்றது அவருக்கு சுத்தமா தெரியாது போல. இஷ்டத்துக்கும் அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு. திமுக காரங்களுக்கு மட்டும்தான் அவர் பேசுறதுக்கு அனுமதியே கொடுப்பாரு. மற்றவங்களெல்லாம் பேசுறதுக்கு அவர் அனுமதிக்கவே மாட்டாரு. முக்கியமா சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியவே தெரியாதே, லைவே வராதே, எந்த சேனலுக்கும் பெருசா தரவே மாட்டாங்களே. இந்த லட்சணத்துல தான் இந்த திமுகவுடைய ஆட்சியே இருந்தது. இப்ப என்னடானா, ஏன்டா நாம எதிர்கட்சி தலைவரா இருக்கோம், ஏன்டா நாம அரசியலுக்கு வந்தோம், நம்ம சினிமாலேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு பாவம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்படுறாரு. இதுக்கு முக்கியமான மூல காரணம் திமுக காரங்க தான். திமுக காரங்க மட்டும்தான். கடைசியாக இந்த தாவேக அரசு மீது பொதுவா இருந்த விமர்சனம் என்னன்னா, இந்த தாவேக அரசு ஒரு கிறிஸ்தவ ஆட்சியை தான் கொடுத்துட்டு இருக்கு. இவங்களா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி முதலமைச்சர் கிறிஸ்துவரா இருக்காரு, முக்கியமான காவல்துறை அதிகாரிகள் கிறிஸ்துவர்களா இருக்காங்க, சபாநாயகர் கிறிஸ்துவரா இருக்காரு, முக்கியமான ஒரு அமைச்சர் பதவினா அது நிதியமைச்சர் பதவி தான். அதுல இருக்கக்கூடியவரும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவரா தான் இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இவங்க மிஷினரி ஆட்சியை கொடுக்குறாங்க, கிறிஸ்தவத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. நாமளும் அந்த ஒரு கருத்தை முன்னெடுத்து வச்சிருந்தோம். சட்டமன்றத்தில் நடக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பேசி தாவேக்கான கேள்வியும் கேட்டிருந்தோம். இப்போ ரீசெண்டா HRNC அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் சூரசம்ஹாரம் பத்தி சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. தாவேகா திமுகவை தோற்கடிச்சது இல்லையா, அதையும் சூரசம்ஹார நிகழ்வு அதையும் லிங்க் பண்ணி சூப்பரா ஒரு மேட்டர் பேசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. பொழுது தமிழர் கடவுளாகிய, தமிழர்களின் அடையாளமாகிய கடவுள் முருகரை பற்றி நாம பேசாம கடந்துட முடியாது. ஏன் அப்படின்னா, முருகர்னு சொன்னாலே சூரசம்ஹாரம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த சூரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மட்டும்தான் ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர ஆட்சியாளர், மற்ற எல்லோரும் எனக்கு அடிமைகள் என்ற மனநிலையில் இருந்த ஒரு சூரனை ஒரு சாதாரண பாலகன் கையில் வேலேந்தி வந்து எதிர்த்து நின்றான். அப்ப அந்த சூரன் சொன்னாராம், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து போர் புரிய போறான், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து வென்று விட போறான் அப்படின்னு ஏளனமா பேசினாராம். ஆனா அந்த சின்ன பையன் தான் வேலேந்தி சூரனுடைய அந்த ஆட்சிக்கு முடிவுரை கொண்டு வந்தாரு. இதுல ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும். அதே சூரன் தோல்வியுற்ற பிறகு அந்த முருகரை பார்த்து பாடுறாராம், கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், பரிசிவை உணர்ந்திலேன் யான் அப்படின்னு பாடுறாராம். சின்ன பையனை நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்றது 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான். உடனே யார சூரன் சொல்ற அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். நான் சொல்ற சூரன் அப்படிங்கிறது ஊழல், லஞ்சம், மக்களை பிரித்தாளக்கூடிய சாதிய அரசியல், மத அரசியல் என்ற சூரனை வீழ்த்தி எங்களுடைய வேலன் ஒரு ஜனநாயக ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறாரு. உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை, உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை, உட்காருங்க. பொதுவா சொல்றாரு, ஒண்ணு உட்காருங்க, தப்பில்லை, உட்காருங்க. எப்படி ஜபமாலை கொண்டு வந்ததுக்கு, பைபிள் இருக்கக்கூடிய வசனங்களை கோட் பண்ணதுக்கு நாம தாவேகாவுக்கு எதிராக பேசிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி இப்போ அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சூரசம்ஹாரம் பத்தி பேசினார் இல்லையா, அதுக்கு எதிராக இந்த திமுக காரங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களாம் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் எப்படி நீங்க இந்து மதத்தை குறித்து பேசலாம், சட்டமன்றம்ல அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, மதசார்பற்ற அரசு தானேன்னு கத்திட்டு இருக்காங்க. நாமளும் அதே தானே சொன்னோம். அவங்க கிறிஸ்துவ ஜபமாலை எடுத்துட்டு வரும்பொழுதும், பைபிள் இருக்கக்கூடிய வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுதும் நாமளும் அதே தானே சொன்னோம். அப்ப அவங்க நம்மள என்ன சொன்னாங்க? இப்ப பாருங்க, ரமேஷ் அவர்கள் இந்த சூரசம்ஹார கதையை சொன்ன உடனே அவங்க எல்லாம் குதிக்கிறாங்க, துள்ளுறாங்க. பாத்தீங்களா, நாங்க சொன்னோம்ல பிஜேபியோட பி டீம் தான் தாவேக்கான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இது வடநாடு இல்லடா, இது தமிழ்நாடுடா, இங்க ஜாதி மத சண்டைகள்லாம் நடக்கவே நடக்காதுடா, மத கலவரங்களுக்குலாம் இங்க வாய்ப்பே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி இந்த தற்குறி கூட்டம் கத்தும். ஆனா உண்மையாலேயே என்ன சிச்சுவேஷன்னா, நார்த்தை விட சவுத்துல தான் இந்த மத விவகாரங்களுடைய சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஆணவ படுகொலை தொட்டு இது மாதிரி மத விவகாரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்துல தான் ரொம்ப ரொம்ப சிச்சுவேஷன் ஒஸ்டா இருக்கு. மதசார்பற்ற அரசுன்னு பேசுவாங்க. அந்த மதசார்பற்ற அப்படின்றது ஹிந்து மதத்துக்கு மட்டும்தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சகிப்புத்தன்மை குறித்து பேசுவாங்க. பட் அந்த ஒரு சகிப்புத்தன்மை ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு பேசுவாங்க. ஏன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சகிப்புத்தன்மை எல்லாம் இருக்கக்கூடாதா? செகுலரிசம்.
செக்குலரிசத்தையும் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் கிட்ட அதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. நான் ஒரு பார்ன் கிறிஸ்டின் சொன்னா அதை பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஐ எம் பார்ன் முஸ்லீம்னு சொன்னா அதை பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பட் ஐ எம் ஹிந்துன்னு சொன்னா போதும் உடனே எல்லாருமே குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி நீ ஹிந்துன்னு சொல்லலாம், செக்குலர்னு தானே சொல்லணும், இது செக்குலர் நாடு தானே, உருட்ட வந்துருவாங்க, கதற ஆரம்பிச்சிருவாங்க, ஒப்பாரி வைப்பானுங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு நிலைமையானது நம்ம தேசத்தில் மாறவே இல்லை. நீங்கள் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தமிழகத்தில் மட்டும்தான் நினைக்க போறீங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இதே சுச்சுவேஷன் தான். எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் செக்குலர் நாடா இல்லை, எந்த ஒரு கிறிஸ்தவ நாடும் செக்குலர் நாடா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இருக்கிற ஒரே நாடு ஹிந்து நாடு நம்ம பாரத தேசம் மட்டும்தான். ஹிந்துக்கள் மட்டும் செக்குலராக இருக்கணுமாமா? என்ன லாஜிக் இதெல்லாம்? வாட் எவர். போலி மதசார்பு பேசுறவங்களுக்குலாம் இது போராத காலம் போல. போற இடத்துலலாம் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க, வாயிலேயே மிதி வாங்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. கதறுங்க. நீங்க ஆடு நாட்டை கொஞ்சம் நஞ்சமா அனுபவிங்க.